ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு ராமேஸ்வரம் சுற்றி இருக்க சுற்றுலா ஸ்தலங்கள் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது தான் ராமர் பாலம். என்னதுங்க இது? விபீஷ்ணருக்கு ராமர் பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு போன இடம். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தமிழ்ல வந்து கோதண்ட ராமர் கோவில். கோதண்ட ராமர் கோவில். நம்ம இப்போ பார்க்கறது தான் கோதண்ட ராமர் கோவில். அந்த கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கோம். ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கடல் பிரிஞ்சிருக்கு. அந்த சைடில் ஒரு தீவு தெரியுது. அது என்னது? அது குட்டியா? அதுக்காக தான் கடல். அதாலும் அங்கே ஒரு குட்டியா பேக் வாட்டரா இது? ஓகே, அது கடல் அங்க இருக்கு. இப்போ நம்ம பார்த்த ராமேஸ்வரம் அங்க இருக்கு, சரியா? அதோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது கோதண்ட ராமர் கோவில். கோதண்ட ராமர் கோவில் பார்த்த பிறகு நம்ம அடுத்தது பார்க்க போறது அரிச்சல் முனை. ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அரிச்சல் முனையை போய் பார்க்கலாம். வர்றது அங்கே நம்மளுக்கு அது தெரிஞ்சு பார்த்தீங்களா? ராமேஸ்வரம் கோவில். அது ஏதோ ஒரு டவர் தெரியுது. அது ஓகேயா? அதை எடுத்தேன். நம்ம இப்போ பார்க்கக்கூடியது கோதண்ட ராமர் ஆலயம். இந்த ஆலயம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. எப்படின்னா, ராவணனை ராமர் வென்ற பிறகு இங்கே வந்துட்டு விபீஷ்ணர் ராவணன் தம்பிக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். அந்த ஒரு இடம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதன் காரணமாக ராவணன் தம்பி விபீஷ்ணன் இலங்கையின் மன்னராக முடிசூட்டப்படுறார். அதுவும் ஒரு சிறப்பு அம்சம். நல்ல ஒரு இலங்கை மன்னருக்கு முடிசூட்டப்பட்ட இடம் ராமரால் முடிசூட்டப்பட்ட இடம் அப்படின்ட்டு இந்த இடம் ரொம்பவே பெருமைக்குரிய இடம். இங்கே நம்ம கோதண்ட ராமர் பார்க்குறோம். ராமர், லக்ஷ்மணர், அடுத்தது சீதாதேவி, ஆஞ்சநேயரோட இந்த ஆலயத்துக்குள்ளே நம்ம ராமரை தரிசிச்சுட்டு சுற்றி போனோன்னா எல்லா இடத்துலையும் கல் பார்த்திங்கன்னா மிதக்குது. ஒரு அதிசயமாகவே இருக்குது. சீதையை மீட்கிறதுக்காக ராமர் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போகிறதுக்கு அனுமன் அவரோட படைகளோட இங்கே வந்து பாலம் எழுப்பியிருக்கார். அதற்காக கல்லெல்லாம் இங்கே சேர்த்துருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு இலங்கை வந்துடும். இங்கே ராமர் எடுத்து போட்ட பாலத்துக்காக தப்பு அனுமன் எடுத்து போட்ட கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மிதக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனுமனோட கல்லுகள் எங்கெங்கே எப்படி மிதக்குது அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா கல் மேலே கல் வைக்கிறாங்க. அது மாதிரி வச்சா சீக்கிரம் வீடு வாங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னவோ எப்படியோ தெரியல. இதுதான் பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக இடம். மாமலாம் பாருங்க வந்துட்டு இருக்கிறப்பா. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அனுமன் அவரோட வானரப்படைகள் எழுப்பிய அந்த பாதை முழுக்கவே பார்த்திங்கன்னா இந்த கல் மிதந்துட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு தக்க மாதிரி தெரியும். தூக்கி தலையில் வச்சா ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா 10 கிலோ வெயிட் இருக்குது. அப்பா மிதக்குது, லேசாக இருக்குன்னு பார்த்தா இப்படி வெயிட்டாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு எனக்கு. எல்லாரும் இங்கே தலையில் வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கீழே வைக்கிறாங்க. சும்மா இல்லைங்க, 10 ரூபா கொடுக்கணும். மிதக்கிறது எல்லாமே கல் தான். ஒரு அதிசயமான விஷயம்தான். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இப்போ தலையில் வச்சுட்டு இங்கே சிவபெருமானை வழிபடணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டேன். பார்க்க லேசாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒன்று 10 கிலோ 20 கிலோ இருக்கும். கழுத்தே சுளுக்கு பிடிச்சிரும். கோதண்டராமர் கோவில் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கல்லை தலையில் வச்சுட்டு இங்கே இருக்க சிவபெருமானை வழிபடுங்க. எல்லாரும் வழிபடுறாங்களே, நம்மளும் வழிபடுவோமே. ஏன்னா ஒரு புராதனமான ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்னும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எவ்வளோ வானர சேனைகள் இதை தலையில் தூக்கியிருப்பாங்க. இதை நம்மளும் தூக்கிக்கிட்டு இந்த பாதை கட்டுன்றதுக்காக உதவி பண்ணவங்களோட நம்ம இன்றைக்கும் உதவியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு வரலாறு பதிய செய்வோம். கல்வெட்டில் பதிக்கலாம். சரி வாங்க, இப்போ எல்லாம் லைனில் நிற்கிறாங்க. நானும் போயிட்டு லைனில் நிற்க போகிறேன். தலையில் தூக்கி தான் பார்ப்போமே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஆயத்தமாயிட்டேன். இப்போ கம்பெனி போனா ஜல்லமுத்து முத்திரம் இருந்தா பார்த்து ஜெய் ஸ்ரீராம் 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 காணிக்க கொடுப்பா.
जय श्री राम जय श्री राम अधिकाने मम्मी भी ஏட்டையா எங்கே ஏட்டே எனக்கு இங்கே நிக்கல ஏட்டையா ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஜெய் ஸ்ரீ ராம் ஏட்டையாவா சும்மா இங்கே வரும்போது இப்போ நம்ம பார்க்கறது கோதண்டராமர் கோவில் போயிட்டு வந்திருக்கோம். இந்த கோதண்டராமர் கோவிலில் தான் இலங்கையில் ராவணன் இறந்த பிறகு ராவணனோட தம்பியான விபீஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் செய்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் நாட்டை நோக்கி போகிறார். ஸோ இலங்கைக்கு அடுத்தபடியாக அரசராகிறார் விபீஷ்ணர். அதற்கான பட்டாபிஷேகம் நடந்த இடம் தான் இந்த இடம். இதை பார்த்த பிறகு நம்ம அடுத்த போகக்கூடியது அரிச்சல் முனை. கோதண்டராமர் ஆலயத்தை நம்ம பார்த்தாச்சு. ரெண்டு புறத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல கடல் நீர் அழகாக இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் வரலாற்று சிறப்பும் இருக்குது, ஆன்மீக சிறப்பும் இருக்குது. ராமேஸ்வரம் கோவில், பாம்பன் பாலம், அப்துல் கலாம் நினைவு இல்லம், தனுஷ்கோடி, தேவிப்பட்டினம், நவபாஷானம், அரியமான் கடற்கரை, நிறைய இடம் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாளில் ஓடி போயிட்டு ஓடி வந்துடலான்னா வேலைக்கு ஆகாது. நல்லா ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய தீவுகள் இருக்குது. இப்போ போகிற இந்த அரிச்சல் முனை நம்ம 24 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தால் தான் பார்க்க முடியும். இதனாலேயே நிறைய பேர் இந்த பக்கம் வரதே இல்லை. அரியமான் கடற்கரையெல்லாம் ஒரு நாள் முழுக்க சுற்றி பார்க்கலாம். நல்ல சோத்தை கட்டிட்டு போயிட்டோன்னா மன்னார் வளைகுடா கடல், தேசிய பூங்கா, உத்தரகோச மங்கை, எவ்வளவோ இருக்குது இந்த ராமநாதபுரத்தில். இந்த வெயிலுக்கு பயந்துட்டு நிறைய பேர் இந்த பக்கம் வரதில்லை. அவ்வளோ வெயிலுக்கு பயமாக இருக்கா? சம்மர் இல்லாத மற்ற டைமில் வாங்க. நாங்களே இந்த சம்மரில் வந்துட்டு கொஞ்சம் தாளித்து போயிட்டோன்னே சொல்லலாம். அதுவும் அந்த கல்லை தூக்க கடலுக்குள்ளே இறங்கணும் பாருங்கள், நாக்கு தள்ளி போயிடுச்சு எனக்கு. அந்த காலத்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கலாம் வாங்க. பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இந்த இடம் இருந்திருக்கு. நிறைய மக்கள் பயணம் செய்த இடம்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய இந்த ரயில் நிலையம் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த ஒரு இடம். இங்கே இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளங்கள் நமக்கு மண்ணுக்குள்ளே தெரியுது. இதுவும் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். 1964க்கு முன்னே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தனுஷ்கோடி மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படியே கற்பனையில் யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருந்திருக்கும். தனுஷ்கோடி கடற்கரை ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு இருந்தாங்க. 1964 ஆண்டில் தனுஷ்கோடி சூறாவளியால் தாக்கப்பட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலைமைக்கு வந்துடுது. ஆவி நகரம் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆளாரம் இல்லாத இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. சுற்றுலா பயணிகள் பெருமளவில் இந்த தனுஷ்கோடி கடற்கரைக்கு வராங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்ரீலங்காவோட மணல் திட்டு தெரியுமா, அதை பார்க்கறதுக்கு தான். நாங்களும் இப்போ அதை தான் பார்க்க வந்திருக்கோம். பாஸ்போர்ட் இல்லாமல் இங்கேருந்தே அப்படியே ஸ்ரீலங்காவை எட்டி பார்த்துருவோமே. இந்த கடற்கரை பிரதான அம்சம் பார்த்திங்கன்னா ராமர் சேது ஒரு காட்சி, அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு திட்டு திட்டாக மேலே தெரியும். ஆதாம் பாலம், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்து புராணங்களை படி ராமர், குரங்குகள், அந்த வானர படைகள் இந்த ராமர் சேது பாலத்தை கட்டினதாக தான் நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வகையில் ஒவ்வொருத்தர் கதைகள் சொல்கிறாங்க. புராண கதைகள்லாம் நமக்கு தெரிஞ்சது நம்ம அனுமான் படைகளோடு போய் அந்த ராமர் சேது பாலத்தை கட்டினார், அதுதான் தெரியும். வாங்க இப்போ அரிச்சல் முனையை பார்க்குறதுக்கு போகலாம். ராமேஸ்வரத்தோட இந்த தென்கோடி பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி அப்படின்னு அழைக்கிறாங்க. 1964 அதுக்கு அந்த புயலுக்கு அப்புறம் இந்த கோதண்டராம சுவாமி கோவில் பார்த்தோம் பாருங்கள், அதை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஒரு நினைவுக்காக இந்த தூண் எழுப்பப்பட்டிருக்கு. 18 கிலோமீட்டர் நீங்கள் இப்படியே நீங்கள் போட்டில் போனீங்கன்னா ஸ்ரீலங்கா போயிடலாம். பார்க்கும்போது ஒரு திட்டு திட்டாக தெரியும். இங்கே நம்ம இருந்து பார்க்கும்போதே இங்கே காட்டிகிட்டு இருந்தாங்க கைடெல்லாம், நீங்கள் பாருங்கன்னுட்டு நல்லாவே தெரியுது. என்றைக்கு தான் அந்த ஸ்ரீலங்காவுக்கு நம்ம மேலேருந்து அந்த ராமர் பாலத்தை பார்க்க போகிறோன்னு தெரியல. ரொம்ப நாள் கனவுங்க எனக்கு. ஸ்ரீலங்கா போகும்போது அந்த ஃப்ளைட்டில் இருந்து வானர படைகள் அனுமனோட அந்த சேனைகள் கட்டின அந்த பாலத்தை மேலேருந்து பார்த்துட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லணுன்னுட்டு
ஆமாங்க, இதிகாசம் புராணம் எல்லாம் பொய்ன்னு சொல்கிறவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியாக இன்றளவும் இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கதைகள் கட்டுக்கதைகள் அப்படின்வாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு உண்மையில் நடந்த சம்பவங்கள் அப்படின்றதுக்கு இந்தியா முழுக்கவே நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். சரி வாங்க, இங்கேருந்து நம்ம ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு கிளம்பலாம். என்னைக்குனா ஒரு நாள் அந்த ஸ்ரீலங்காவுக்கு நம்மளும் போகலாமல இருப்போம். சீதை பயணம் செய்த சீதை இருந்த அந்த இடத்த நம்ம ஒரு நாள் போய் பார்க்கலாம். முக்கியமாக அங்கே இருக்க முருகர் ஆலயம், கதிர்காமர், கண்டி கதிர்காமர் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு போகணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசை. ஸோ இங்கேருந்துகிட்டே அதை அப்படியே ரசிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். மக்கள் இதுக்கு கீழே போகக்கூடாது, தண்ணியில் இறங்கக்கூடாது, அபாயமானதுன்றாங்க. ஆனால் எல்லா மக்களும் அதுக்குள்ளே இறங்கிட்டு தான் இருக்காங்க. தனுஷ்கோடி நகர மக்கள் மட்டும் புயல்ல போல, இங்கேருந்து அந்த ஒரு ட்ரெயின் முழுக்கவே அப்படியே கடலில் பார்த்தீங்கன்னா புயலில் சாஞ்சிடுது. அது ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். இங்கே கேள்விப்படும்போது ரொம்பவே மனசு எனக்கு கஷ்டமாக இருந்தது. இப்போ அந்த மக்கள்லாம் இங்கேருந்து அங்கே புயல் இல்லைன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இல்லைங்க இந்த இடம். சித்திரை மாதம் வெயிலுக்கு இதை மாதிரி தான் வெள்ளை டவலை நினச்சி எல்லாம் தலையில் போட்டுட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கூலிங் கிளாஸு, இந்த மாதிரி டவலு, கொடை, கேப்பு எல்லாம் கொண்டு வர மறக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் 10 லிட்டர் தண்ணி கொண்டு வந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு பத்தாது. நாங்கள் நல்லா தாளித்து போயிட்டதால் டொப்புன்னு கிளம்பி ஓடலான்னிட்டு இப்போ ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மண்டக்காய ஒரு லேடி இந்த மாதிரி ஒரு ட்ராவல் விலாக் பண்ணுறாங்களே, பாவமாக இல்லை உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் நிறைய இடங்கள் நம்ம பயணம் செய்ய போகிறோம். அந்த பதிவுகளும் பார்க்கணும் தொடர்ச்சியான பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சம்மருக்கு என்னென்ன பிளேஸ் போகணும், என்னென்ன போகக்கூடாதுன்னு நிறையவே இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் தெரியாதனமாக இந்த இடத்துல வந்து மாட்டிட்டோன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓடவும் முடியாது, ஒடங்கவும் முடியாதுன்ற மாதிரி எல்லாம் ஒரு திறந்த வெளியாக தான் காணப்படுது. ஸோ ஒரு வழியாக நம்ம எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. ராமநாத சுவாமி நான் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். அந்த கோவில் வரலாறு, அதுக்கப்புறம் இங்கே எப்படி சீதாதேவி லிங்கம் செய்து சிவபெருமானை வழிபட்டாங்க, எல்லாமே தனிப்பதிவு இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன், திவ்ய தேசங்களும் பதிவிட்டிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னாதான் இன்னும் என்ன நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவை எடுத்து இதை எடிட்டும் பண்ணி அடுத்தது வீட்டுக்கு போயிட்டு சமைக்கிறது துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயம்னும் போது ரொம்பவே ஈஸியான விஷயந்தான் என்னை பொறுத்த வரையும். இப்படியே போயிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஒரு டிஃபனை முடிச்சிருவோம். லஞ்சுக்குள்ளே நம்ம இங்கே இருந்து ஒரு கோவிலுக்கு போக போகிறோம். அந்த கோவில் பார்த்திங்கன்னா திருப்புல்லானி. அந்த கோவிலையும் நிறைய வரலாறு இருக்குங்க. வாங்க அந்த கோவிலோட வரலாறை என்னோட சேர்ந்து பாருங்க.